எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ட்ரை அமலா குக்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, டக்குன்னு நம்ம கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூழ் செய்கிறதுக்கு எப்படியும் 2 days ஆகும். என்னென்னா நம்ம ஒரு நாள் முன்னாடியே மாவை கரைச்சி புளிக்க வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்ம கூழ் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கூழ் அப்படி கிடையாது, டக்குன்னு நம்ம நினச்ச உடனே செய்யலாம். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இது கம்பு மாவு. என்கிட்ட கம்பு இருந்தது. ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ராகி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் மட்டும்தான் இப்போ அது குடிக்கணும். ஸோ அதனால் இது ஒரு ஆளுக்கான அளவு நான் சொல்கிறது. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக இன்னும் 3 பேர் அப்படி சாப்பிட்னா நீங்கள் இதை வச்சு கணக்கு வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு என்னென்னா, பாதி மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காரமாக இருக்குது. ஸோ அதனால் பாதி மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இது லைட்டாக சும்மா குறைன்னு அரைச்சிக்கணும். நம்ம தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மேலே எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பான தயிர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் சும்மா ரொம்பலாம் அரைக்கக்கூடாது. சும்மா குறைன்னு நம்ம வெங்காயம் போட்டிருக்கேன். அதை பச்சை மிளகா சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதை போட்டுக்கலாம். லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கலாம் இதை மட்டும். ஸோ இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகா சொன்னது இந்த மாதிரி குறைன்னு சும்மா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். ஏன்னா கொஞ்சமாக போடுறதுனால அரையாது இல்லையா. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான உப்பு எனக்கு தேவையானதை நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு இப்போ கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் அது கொதிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாவில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதில் கொதிக்கும்போது நம்ம ஊற்றி விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இது கரெக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் தயிரையும் நம்ம அந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி தயிர் உங்களுக்கு இந்த தயிர் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கடைசியாக தான் அதை சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஊரில் அங்கங்கே கிடைக்கும் கூழ் வச்சுருப்பாங்க. அதை இப்போ லாக்டவுன் டைமில் எப்படின்னு தெரியல. இங்கே நாங்கள் கூழ்லாம் எங்களுக்கு கிடைக்காது, செஞ்சு தான் சாப்பிட்ணும். ஸோ இது ஈஸியான வே. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நினச்சோன்னா கூழ் சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னாக்கா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹெல்தியானது கூட. காலையில் எழுந்தவுடனே எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா இதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடிக்கடி நாங்கள் இது செஞ்சு குடிப்போம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா,
ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஒரு ஆளுக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து இன்னும் சாப்பிடல. எனக்கு கூழ் சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து தோணுன ஐடியா தான் இது. பெரிய கரண்டி எடுத்துக்கோம். அப்போ தான் நம்ம வந்து பழக்கம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து கொதிக்க கொஞ்சம் வந்து கட்டி ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு ஓகே தான். இது வந்து கொதிச்சிட்டே இருக்கட்டும். நான் அரைச்சி வச்சேன் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். அந்த வெங்காயம், பச்சை மிளகா நம்ம வந்து கடைசியாக சேர்க்கலாம். ஸோ வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் போட்டு அரைச்சி அந்த போட்டு குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும் நல்லா. அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து நம்மளோட கூழே இது வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு தயிரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டிய வேலை தான். ஈஸியாக ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது நமக்கு வந்து பழைய சாதம் இருந்துச்சுன்னா, மிஞ்சி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த தயிர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் வந்து நல்லா கரைச்சி வச்சு இதுலேயே அப்படியே அது ஆறுனதுக்கப்புறம் வந்து அந்த பழைய சாதம் தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும், அமிர்தமாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது வந்து இப்போ தண்ணியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆற வந்து என்ன ஆகிடும்னா கட்டி ஆகிடும். ஸோ வந்து இது அப்படியே ஒன்றும் பண்ணாமல் விட்டுருவோம், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அப்போயே நான் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் இல்லையா இந்த கூழ் மாதிரி. ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெதன்ற அளவுக்கு வந்துட்டு ஆறிடுச்சு. பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணல. நான் வந்து சைடில் வந்து ஊறுகாய் அண்ட் மோர் மிளகா வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது மேலே வந்து லைட்டாக சும்மா நான் வெங்காயம் போடுறேன். அப்புறம் நம்மளோட தயிர் நிறைய போடுறோம். ஏன்னா இது வந்து நிறைய புளிப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி அண்ட் ஈஸி வந்துட்டு அப்படியே கூல் டேஸ்ட்டில் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.